வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 3ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிசி போட்டித் தேர்வில் சமீப காலங்களில் நடப்பு செய்திகளை எப்படிலாம் தொடர்புபடுத்தி சப்ஜெக்டோட சேர்த்து ஸ்ட்ராட்டஜிக்கையும் உள்ள மெர்ஜ் பண்ணி எப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தினந்தோறும் நம்ம நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது சிறப்பான முறையில் ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனுவல் பிளானர் வேறு வரப்போகுது. அதனால் நான் இப்போவே நம்ம அந்த போட்டித்திற்கான ஒரு முயற்சியை ஒரு நாள் கூட விடாமல் பண்ணினா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வர்ற எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல சாதனை படைத்து கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம உட்கார முடியும். சரிங்களா? இது தவிர போனஸ் கேள்விகள், திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்குது. அதனால் மாணவ நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் என்னைக்காச்சும் நம்ம ஒன்று இந்த ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்காக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எதுக்குமே மிஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட்டை போட்டு தான் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல சாதனை படைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 3ஆம் தேதிக்குரியது. சரியா? எப்பவுமே நம்ம பார்க்குறது அன்றைய தேதிக்கான முக்கிய தினங்கள் பார்ப்போம். அந்த வகையில் டிசம்பர் 3ஆம் தேதி அப்படின்னாலே நமக்கு முக்கியமான ஒரு தினம் இருக்குது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். சரியா? ஐக்கிய நாடுகள் சபையானது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பிரகடனத்தை, சரியா, ஒரு பிரகடனத்தை எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு அன்று. சரி, 1975 அப்படின்னாலே இந்தியாவில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் நடத்தினாங்க. சரிங்களா? RRB ரீஜனல் ரூரல் பேங்க் உருவாக்கப்பட்டது. இப்படி நிறைய இருக்குது. சரிங்களா? 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், இப்படி நிறைய விஷயங்கள் 1975 இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியாமா? இப்படி 1975ஆம் ஆண்டு அன்று ஐக்கிய நாடுகள் சபை மாற்றுத்திறனாளிகளுக்காக தான், சரி, அப்போல்லாம் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது 1975. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையானது 1981ஆம் ஆண்டினை 1981 என்ன ஆண்டாக அறிவிக்கிறாங்க? சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகளில் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள் அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச ஆண்டு 1981 மறந்துடக்கூடாது. சரியாமா? சரி, இதில் ஒரு போனஸ் கேள்வி வைக்கலாமா? ஆரம்பத்திலேயே 2025ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் என்னென்ன ஆண்டுகளாக அப்படின்னா அதில் நிறைய இருக்குன்னு அர்த்தம். சரியா? என்னென்ன ஆண்டுகளாக அறிவித்துள்ளது அப்படிங்கிறத போனஸ் கேள்வியாக பதிலாக சொல்லுங்கள். சரிங்களா? சரி, பாருங்கள். அப்போ சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு 1981, அதுக்கப்புறம் 1983 முதல் 92 வரை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தசாப்த ஆண்டாக, அந்த டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்டர்நேஷனல் அந்த டிகேட் ஆஃப் இந்த டிசபிலிட்டிஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி 1983 1992 வரைக்கும் இருக்கிற அந்த 10 ஆண்டு காலத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கான தசாப்த ஆண்டாக அறிவித்தாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா உரிமைகளும் சமமாக வழங்கப்பட வேண்டும். சரியா? பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் கிடைக்கிற எல்லா உதவிகள், நலத்திட்டங்கள் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் அந்த தசாப்த ஆண்டு 1983 92 வரைக்கும் கடைபிடிச்சாங்க. சரியா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கம்மா. 1993ஆம் ஆண்டில், சரிங்களா, ஊனமுற்றோருக்கான ஒரு தனி துறையை உருவாக்குனாங்க தமிழ்நாடு அரசு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கவனம் பாருங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. அடுத்ததாக சூப்பரான பாயிண்ட்ஸ் மண்டைக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் கவனம் பாருங்க. சரியா? மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சட்டம் ஏற்றப்பட்டது எப்போ அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 1995. சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016. இந்த ரெண்டு சட்டத்தையும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 உருவாக்கப்பட்ட பிறகு அரசு வேலை வாய்ப்பில் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டமாக 2016 மாற்றிய பிறகு, சரிங்களா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மக்களை மறந்துடாதீங்க. சரிங்களா? இதே 2016 தான் RBI அந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு தான் அந்த பணவீக்கம் பணவாட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து 2 காலாண்டுகளில் சரியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா பாராளுமன்றம் கேள்வி கேட்க முடிகிற அளவுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொடுத்துருந்தாங்க 2016. அதே 2016 தான் ஆதார் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009. ஆதார் ஆக்ட் கொண்டு வந்தது 2016. அந்த 2016க்கு அப்புறம் தான் அந்த ஆதாருக்கான தலைமை அமைப்பு UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது 2016. அதேமாதிரி ரெரா ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட், அதுவும் 2016. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது 2016, மறந்துடாதீங்க. சரியாம்மா? ஓகே, அதை நம்ம சொன்னதான்.
அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு 4% வழங்கப்பட்டது. இதுக்கு பிறகுதான் இந்த 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்திற்கு பிறகு. ஓகேவா? ஓகே. அடுத்து, தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியம் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் பெயர் மாற்றம் 2010. சரிங்களா? அந்த ஊனமுற்றோர் அப்படிங்கிற மாதிரி பேரில் அழைக்கப்பட்டு வந்த அவர்களோட பேரை அப்போதைய தமிழக முதலமைச்சர் சரியா மு கருணாநிதி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் 2010. இதுதாம்மா மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான முக்கியமான செய்திகள். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாக இருங்க சரியா. ஒரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், இன்னொரு விஷயம் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு அரசானது சரி தமிழ்நாடு அரசானது யாரெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் அதில் 40% மேல் உடல் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தனா ஊனமுற்றோராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 தமிழ்நாடு அரசினால் நிதி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது மாதந்தோறும். ஓகேவா? அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டையை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு திருமண நிதி உதவியாக ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வச்சுருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினருக்கு அவங்களோட மரணத்திற்கான ஒரு நிதி உதவியாக ரூபாய் 30,000 வழங்கப்படுகிறது. இது எல்லாமே தமிழ்நாடு அரசினால். சரிங்களா? இதெல்லாம் தனியாக மெயின்ஸோட கேட்கலாமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன முயற்சிகள் தேசிய லெவலில், நேஷனல் லெவலில், தமிழ்நாடு லெவலில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. சூப்பரான பாயிண்ட், கவனமாக இருங்க. இது எல்லாமே டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகளை தினத்தை முன்னிட்டு நம்ம போட்ட ஒரு முக்கியமான நியூஸ். சரியா? அதே மாதிரி டிசம்பர் 3ஆம் தேதி இந்தியாவில் தேசிய வழக்கறிஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. வழக்கறிஞர் தினம் அப்படின்னாலே நமக்கு வழக்கறிஞர் அப்படின்னாலே B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? அப்படி இப்படி சில பேர்லாம் ஞாபகம் வரலாம். ஆனால் இங்கே யாருடைய பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய வழக்கறிஞர்கள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருமா? ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சரி, ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா பீகாரில் பிறந்து கல்கத்தாவில் சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் நம்முடைய ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சரிங்களா? அவருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 3ஆம் தேதி. என்ன தினம்? நமக்கு தேசிய வழக்கறிஞர்கள் தினம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய சேவைகள் 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்தவர் தொடர்ந்து. ஓகேவா? இப்படி நிறைய சாதனைகளை படைச்சதுனால அவருடைய சேவை பாராட்டுற மாதிரி ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு சரிங்களா எப்போ 1962ஆம் ஆண்டில் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. கவனம் பாருங்க. சரியாம்மா? எல்லாமே அவ்வளோ முக்கியமானது. சூப்பரான ஒரு செய்தி, விட்டுறாதீங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? அடுத்த ஒரு செய்தி பாருங்கள், அந்நிய நேரடி முதலீடு 3வது இடத்தில் தமிழகம். இந்த நோட்ஸ் வந்து பாயிண்ட் அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்கம்மா. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, FDI அந்நிய நேரடி முதலீடு எந்த காலகட்டத்திற்கான அப்படின்னா ஏப்ரல் முதல் செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலையும் சரி வேர்ல்டுலேருந்து சில பிற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு அதிகளவு முதலீடுகள் எங்கே ஈர்க்கப்பட்டுள்ளது, அதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கிறாங்க, எந்த நாட்டிலிருந்து அதிகளவு வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிற்கு ஈர்க்கப்பட்டுள்ளது, அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏப்ரல் செப்டம்பர் காலகட்டத்தில் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க? FDI. சரியா? இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் அந்நிய நேரடி முதலீடானது இதுக்கு முந்தைய காலகட்டத்தை விட 18% உயர்ந்து 3518 கோடி டாலராக உயர்ந்துள்ளது. சரிங்களா? இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி இந்த அந்நிய நேரடி முதலீடுகள் அதிக அளவு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலம் ஈர்த்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தை பெற்றுள்ளது யார் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். சரியா? மகாராஷ்டிரா டாப்பில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1057 கோடி டாலர் முதலீடுகளை ஈர்த்துள்ளது மகாராஷ்டிரா மாநில அரசு. ஓகேவா? 2ஆம் இடத்துல நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா இருக்குது. உங்களுக்கு வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் கோஸ்ட் நம்முடைய தமிழ்நாடு. அதாவது 3ஆம் இடத்துல எத்தனை கோடி? 357 கோடியை இந்த ஏப்ரல் செப்டம்பர் காலகட்டத்தில் தமிழ்நாடு ஈர்த்து இந்தியாவிலேயே அதிக அளவு அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்த மாநிலங்களில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. டாப்பில் இருக்குது மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடகா, அடுத்து தமிழ்நாடு. சரி, MKT மறந்துடாதீங்க. சரி, இந்த பட்டியலில் 4ஆம் இடத்துல ஹரியானா இருக்குது. சரிங்களா? இது வந்து மாநிலங்களின் அடிப்படையில். அடுத்து ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமானமா பாருங்கள். அதாவது இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொண்டுள்ள நாடுகள் ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எந்த நாடு அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக டாப்பில் இருக்க ஒரு நாடு ஒன்று இருக்குது. யார் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சிங்கம் டாப்பில் இருக்குது. சரி, சிங்கப்பூர் கிட்டத்தட்ட 1194 கோடி டாலரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல அமெரிக்கா மற்றும் மொரிஷியஸ் நாடுகள் இருக்குது. சரிங்களா? 3ஆம் இடத்துல
ஐக்கிய அரபு அமீரகம் UAE அமைந்துள்ளது. இதுதான் இந்தியாவில் அதிக முதலீடுகள் மேற்கொண்டுள்ள நாடுகள். எப்போ? இந்த ஏப்ரல் செப்டம்பர் காலகட்டத்தில். அடுத்த ஒரு டேட்டா ஒன்று இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏப்ரல் 2000 முதல் செப்டம்பர் 2025 வரை அதிக முதலீடுகள் மேற்கொண்டுள்ள நாடுகள் ஓவராலாக பார்க்குறாங்க. சரியா? 2000லேருந்து 2025 வரைக்கும் அதிக அளவு முதலீடுகள் மேற்கொண்டுள்ள நாடுகள் வெளிநாட்டு முதலீடாக, சரியா, அந்நிய நேரடி முதலீடாக. அதில் டாப்பில் இருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், 2ஆம் இடத்துல மொரிஷியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெரும்பாலும் இந்தியாவிற்கு சமீப காலங்களில் அதிக அளவு முதலீடுகளை யார் பண்ணுறாங்க? சிங்கப்பூர், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கம்மா. இந்த பட்டியலில் அமெரிக்கா 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு அதிக அளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ள மாநிலம் கேட்டால் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுக்கு அடுத்து கர்நாடகா, கர்நாடகாவுக்கு அடுத்து 3ஆம் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு. சரிங்களா? இது மாநிலங்கள் அடிப்படையில். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாப்பில் இருக்கிறாங்க, மொரிஷியஸ், அமெரிக்காலாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க. கவனம் பாருங்க. சரிம்மா? சரி, அடுத்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று பாருங்கம்மா. வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீடு. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தி பாருங்கள். அதாவது அரசு துறைகள் நிறைய இருக்குல்ல, போக்குவரத்து துறை இருக்குது, காப்பீடு துறைகள் இருக்குது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கித்துறை இருக்குது, சுகாதாரம், இப்படி நிறைய துறைகள் இருக்குதுல்ல. இதிலலாம் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எவ்வளவு சதவீதம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைட்டேரியாலாம் இருக்குது. சரியா? இங்கே நம்ம பார்க்க போகிறது வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீடு. சரிங்களா? அதாவது பேப்பரில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள், அதாவது காங்கிரஸ் கட்சி என்ன குற்றம் சாட்டியிருந்தாங்க அப்படின்னா, வங்கிகளில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான அந்த முதலீட்டு வரம்பினை அதிகரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி மத்திய அரசானது இல்லை, ஏற்கனவே இவ்வளவு சதவீதம் நாங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள். பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை சதவீதம்? 20% தனியார் வங்கிகளில் 74% உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாதுமா. பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்த பெர்மிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. அதே சமயத்தில் தனியார் வங்கிகளில் இது 74% இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? 100 கோடி அப்படின்னா இல்லை 20 கோடி வரைக்கும் அந்நிய நேரடி முதலீடு இருக்கலாம். அல்லது வெளிநாட்டை சேர்ந்த ஏதோ ஒரு பேங்கோ யாரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதே இது பிரைவேட் பேங்காக இருந்தால் 100 கோடியில் 74 கோடி யாரோட முதலீடாக இருக்கலாம்? வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் வங்கியின் முதலீடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. தனியார் வங்கிகளில் 49% வரை நேரடியாகவும், சரியா, அதற்கு மேல் 74% வரை அரசு மூலம் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் பாருங்க. பொதுத்துறை வங்கிகளில் பப்ளிக் செக்டர் பேங்க்ல 5% மேல் பங்கு ஷேர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அந்த நிர்வாக குழு தொடர்பான வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியும். ஒரு பேங்க்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்ல, அந்த நிர்வாக குழுவில் என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ அதில் வாக்கெடுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எத்தனை சதவீத ஷேர் இருக்கணும்? உங்களுக்கு 5%. சரி, 5% ஷேர் ஹோல்டராக அவங்க இருந்தால் தான் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5% பங்குகளை யார்கிட்ட? இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருந்தால் நம்ம பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான நியூஸ்மா, எக்கனாமிக்ஸில் கவனமாக இருக்குது. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்த செய்தி சூப்பரான செய்தி. ஒரே பெயர் மாற்றமாக இருக்குது பாருங்கள். சரியா? பிரதமர் அலுவலகத்திற்கு, சரியா, பிரதமர் அலுவலகத்திற்கு புதிய பெயர் பாருங்கம்மா. அதாவது புதுடெல்லியில் பிரதமர் அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. சரியா? டெல்லியில் பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டிடத்திற்கு ஏற்கனவே என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ். சரி, எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ் அப்படிங்கிற பேரை வச்சுருந்தாங்க. அதற்கு இப்போ பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அந்த கட்டிடம் திறக்கப்படலை, கட்டுமான பணிகள் தான் போயிட்டு இருக்குது. அதற்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வச்ச பேர் எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ். தற்போது அதற்கு வைக்கப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவா தீர்த். சரியா? சேவா அப்படின்னா சேவை, சர்வீஸ். சரிங்களா? சேவை தளம் அப்படிங்கிற பேரில் அந்த மீனிங்கில் இருக்குதுமா, கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? மாநிலங்களில் இருக்கிற ராஜ்பவன், ஆளுநர் தங்கியிருக்கும் மாளிகையோட பேர் ராஜ்பவன், அதற்கு லோக் பவன், அதாவது மக்கள் மன்றம் அல்லது மக்கள் மாளிகை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது உள்துறை அமைச்சகத்தினால். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற அந்த துணைநிலை ஆளுநர்கள் தங்கியிருக்கிற மாளிகையோட பேர் ஏற்கனவே என்ன பேர் இருந்துமா? ராஜ் நிவாஸ். அந்த ராஜ் நிவாஸுக்கு தற்போதைய புதிய பெயர் லோக் நிவாஸ். அந்த வரிசையில் பிரதமரோட அலுவலகத்திற்கு தற்போது வைக்கப்பட்டுள்ள புதிய பெயர் சேவா தீர்த். அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை தளம். மறக்கக்கூடாது. சரியாம்மா? ஓகே.
அடுத்து பாருங்கள், இந்த பிரதமர் அலுவலகத்தில் வேறு என்னென்ன அலுவலகங்கள்லாம் செயல்படும் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். பிரதமர் அலுவலகம் மட்டுமின்றி மத்திய அமைச்சரவை செயலகம், சரிங்களா, இது தவிர தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம், வெளிநாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இந்தியா ஹவுஸ், இந்த மூணுமே எங்கே இருக்குது? பிரதமர் அலுவலகத்தில் செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தான் ஒட்டுமொத்த அளவில் சேவா தீர்த் அப்படிங்கிற பேர் வச்சுக்கிறாங்க. சரியா? மொத்தத்தில் மக்களுக்கு சேவாற்றுறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம், அங்கே அதற்கான பணிகள் தானே இது எங்கே நடைபெறுகிறது. அதனால் சேவா தீர்த் அப்படிங்கிற பேரை நாங்கள் சூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து போகலாமாம்மா? அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த பாயிண்ட்லாம். சரியா? ராஜ்பவன் புதிய பெயர் லோக் பவன், ராஜ்நிவாஸ் அதோட புதிய பெயர் லோக் நிவாஸ். நிறைய வாட்டி பார்த்துட்டோம், அதனால் ரைட்டாக கொஞ்சம் பார்த்துக்கோமா. அடுத்து முக்கியமான ஒரு மாநாடு, தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு தேசிய செய்தியாக இருந்தால் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான. சரிங்களா? காசி தமிழ்ச்சங்கமம் 4.0. சரியா? காசி தமிழ்ச்சங்கமம் 2022ஆம் ஆண்டு முதல், சரிங்களா, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் இணைக்கிற வகையில் ஒரு சூப்பரான மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அந்த மாநாடு சமீபத்தில் 4வது மாநாடாக தொடங்கி உள்ளது. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேச வாரணாசியில் நடைபெற உள்ளது. சரிங்களா? இது எதற்காக சொல்லி பாருங்க, தமிழ்நாட்டிற்கும் உத்தரப்பிரதேசத்தின் காசி நகருக்கும், சரிங்களா, இடையிலான ஆழமான நாகரிக பிணைப்புகளை கொண்டாடும் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி. ஞாபகம் வச்சுக்கோமா, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசி நகருக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது, ராமேஸ்வரம் உள்ளிட்ட நிறைய பகுதிகளுக்கு. சரிங்களா? அதனால் அந்த பாரம்பரியத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற நிகழ்ச்சியானது 2022ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் நடைபெற்று வருவது 4வது காசி தமிழ் சங்கமம். அதனால தான் 4.0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ 25ஆம் ஆண்டு தொடங்கியிருக்குல்ல இந்த 4வது காசி தமிழ் சங்கமம் மாநாடு, அந்த மாநாட்டிற்கான மைய கருத்து தீம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, தமிழ் கற்கலாம். சரியா? தமிழ் மொழியை நாங்கள் கற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைய கருத்து, ஒரு தீமாக சொல்லியிருக்கிறாங்க. மறக்காதீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியாம்மா? சரி, அடுத்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை சென்னை ஐஐடி, சரியா, சென்னை ஐஐடி மற்றும் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை ஒருங்கிணைக்கின்றன. சரிங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சென்னை ஐஐடி எப்போது உருவாக்கப்பட்டது, அதே மாதிரி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்கப்பட்டது? ரெண்டுமே போனஸ் கேள்வியாக பதில சொல்லுங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் முறையாக இந்த காசி தமிழ் சங்கம் நடைபெற்ற வருஷம் 2022ஆம் ஆண்டு. சரி, கரெக்டாக COVID-19 அதெல்லாம் கிட்டத்தட்ட முடிகிற டைமில் முதல் காசி தமிழ் சங்கமும் நடைபெற்றுள்ளது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, தொடர்ந்து இந்த காசி தமிழ் சங்கமம், சரியா பாருங்க, இந்த காசி தமிழ் சங்கமம் 4.0 கீழ் மேற்கொள்ளப்படும் முக்கிய முயற்சிகள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் தென்காசியிலிருந்து, சரியா, தென்காசியிலிருந்து காசிக்கு, நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்ட குற்றாலம் இருக்கிற தென்காசியில் இருந்து காசிக்கு அகத்திய முனிவர் வாகன பயணம் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்கள், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு இடையிலான பண்டைய கலாச்சார வழிகளை கண்டறியும் அகத்திய முனிவர், ஞாபகம் வச்சுக்கோங்க, அகத்திய முனிவர் வாகன பயணம். அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? அகத்திய முனிவர் வாகன பயணம். டிசம்பர் 2 அன்று தென்காசியில் துவங்கி டிசம்பர் 10 அன்று காசியில் முடிவடைகிறது. ரொம்ப முக்கியமானதுமா, அகத்திய முனிவரை பற்றி இதில் சொன்னதுனால அகத்தியரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க, கவனமாக இருங்க. வரலாற்றுடன் தொடர்புடைய நடப்பு செய்திகள் இப்படி தான் கேட்பாங்க. சரியாம்மா? அடுத்து பாருங்கம்மா, மக்களே விட்டுறக்கூடாது. இந்த வாட்டி எப்படியாச்சும் முயற்சி எடுத்து வரும் தேர்வுகளை நம்ம அடித்து தூக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம், விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஓகே, இந்த பயணம் இன்னொரு முக்கியமான ஹிஸ்ட்ரி பாருங்கம்மா. சரியா? இந்த பயணம் பாண்டிய மன்னர், யார்? பாண்டிய மன்னர் அதிவீர பராக்கிரம பாண்டியனின் முயற்சிகளை குறிக்கிறது. இப்படி செய்தியில் வந்ததுனால இவரை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். யார் அதிவீர பராக்கிரம பாண்டியன், என்ன செஞ்சார், எங்கே ஆண்டுட்டு இருந்தார், சரிங்களா, எந்த சேரரா அல்லது சோழரா பாண்டியரா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த தமிழ் கற்கலாம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் காசியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி மொழி தெரிந்த 50 தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் கற்பிப்பார்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அப்படியே ஆப்போசிட்டில் உத்தரப்பிரதேச மாணவர்களுக்கான தமிழ் கற்றல் படிப்பு சுற்றுலாக்கள், காசியை சேர்ந்த மொத்தம் 300 கல்லூரி மாணவர்கள் 15 நாட்கள் தமிழ் கற்றல் திட்டத்திற்காக முக்கிய நிறுவனங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இங்கே இருக்கிறவங்க அங்கே தமிழ் கற்றுக்கணும், இங்கே இருக்கிறவங்க ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் காசி தமிழ் சங்கம் 4.0. இதில் வந்த முக்கியமான 2 பேர் மறந்துடக்கூடாது. ஒன்று பாண்டிய மன்னர் அதிவீர பராக்கிரம பாண்டியன், அகத்திய முனிவர். 2 பேரும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஃபியூச்சரில் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியாம்மா? ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே, அடுத்து பாருங்கள்,
ஒரு செய்தி. இந்தியாவில் ஒரு சூப்பரான ஒரு சுகாதார செய்தி பாருங்கம்மா. இந்தியாவில் சராசரியாக 881 பேருக்கு ஒரு மருத்துவர். சரிங்களா, எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அது எந்த நிலையில் இருக்குது அதுதான் அந்த செய்தி பாருங்கள். இந்தியாவில் சராசரியாக 881 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற அளவில் மருத்துவர்கள் மக்கள் விகிதம் இருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. சரிங்களா, உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது யாருடைய முக்கியமான ஒரு அறிவிப்பு அல்லது ஒரு பரிந்துரை? உலக சுகாதார அமைப்பு. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் சராசரியாக பார்க்கும்போது 881 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. அதனால் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையை விட இந்தியாவில் பெட்டராக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்கம்மா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரி, 16th சென்சஸ். இதுவரைக்கும் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, முதல் முறையான ரெகுலர் சென்சஸ் 1881. அதில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது லார்ட் மேயோ பீரியடில். இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது லார்ட் ரிப்பன் பீரியடில். ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு எம் ஃபார் மேயோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரிப்பன். மிஸ்டர் எம்ஆர் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வச்சுட்டிங்கன்னா எம்ஆர்னு வரும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேயோ மேரி. சரிங்களா, மேயோ அப்படிங்கிறத மே சேர்த்துக்கோங்க, ரிப்பன் அப்படின்னா ரீ சேர்த்துக்கோங்க, 2 சேர்த்தா மேரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் மறக்காது. சரிங்களா, சரி. 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. சரிங்களா, அதுக்கப்புறம் 2021 16வது சென்சஸ் வந்து நடத்தப்பட வேண்டியது. ஆனால் கோவிட்-19 அந்த ஃபெஸ்டிவல் காரணமாக கொஞ்சம் இழுத்தடிச்சு அப்படி இப்படி போயிட்டு இப்போ நாங்கள் 16வது சென்சஸ் தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அது 2 கட்டங்களாக நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஏப்ரல் முதல் 2027, சரி, ஏப்ரல் முதல் 2027 பிப்ரவரி மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது ஏப்ரல் 2026 முதல் பிப்ரவரி 2027 அந்த காலகட்டத்தில் 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முதல் கட்டத்தில் வீடு பட்டியலிடுதல், வீட்டு வசதி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வசதிக்கேற்ப 30 நாட்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறார். சரியாம்மா, அடுத்து எழுதிக்கோங்க. அது ஃபேஸ் 1ல். சரியா, அதுக்கடுத்து 2ஆம் கட்டத்தில் ஓகேவா பாருங்கள். சாரி, 2ஆம் கட்டத்தில் சரிங்களா மக்கள் தொகை கணக்கிடுதல், அதாவது முதல் கட்டத்தில் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா மக்கள் சராசரி வருமானம் என்ன படிச்சிருக்காங்க அந்த மாதிரி டேட்டாலாம் தகவலாம் சேகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ? பிப்ரவரி 2027. சரிங்களா, இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா, இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, 1931ஆம் ஆண்டு அன்று இந்தியாவில் கடைசியாக அந்த காஸ்ட் வைஸ் சென்சஸ் வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, மாணவ நண்பர்களே, இந்த வருஷமே படித்து ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிருங்க. இல்லாட்டினா இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுவீங்களா, அது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அநேகமாக 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் டேட்டாவை படிக்கணும். மண்ட கலண்டரும் கவனமாக இருங்க. அதுக்கு தான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிங்க. எப்படியாச்சும் இந்த வருஷம் என்ன கஷ்டப்பட்டாது படிங்க. அதுக்கு தான் நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுறக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பாருங்க, இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன முறையில், டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி கைபேசி செயலிகள் மூலம் தரவுகள் சேகரிக்கப்படுவதுடன் மக்கள் தங்களின் விவரங்களை இணைய வழியில் சுயமாக பதிவேற்றம் செய்ய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சும்மா அப்படி கைப்பட எழுதி கொடுக்காம சரிங்களா, நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவும் நம்முடைய தகவல்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் செயலியின் மூலமாகவும் தரவுகள் நம்மிடமிருந்து அதிகாரிகள் நம்மகிட்ட வந்து சேகரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, சூப்பரான ஒரு செய்தி, கவனமாக இருக்குமா. அடுத்து போலாமா. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று பாருங்கம்மா, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரியா, பாருங்கள். பிரதமரின் இல்லம் தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம். சரிங்களா, இது எதற்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்திருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு ஒரு முக்கியமான வங்கி கடன் உதவி தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வியில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, நீங்கள் நோட் பண்ணி நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு திட்டம், சரி, தமிழ்நாடு சுகாதார சீர்திருத்த திட்டம் இருக்குது, அப்புறம் ஜிகான் நிறுவனம் இருக்குது, IMF இருக்குது, வேர்ல்டு பேங்க் இருக்குது. இவங்கெல்லாம் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள நிறைய திட்டங்களுக்கு கடன் உதவி அல்லது நிதி உதவி கொடுப்பாங்க. இங்கே நம்ம பார்க்குற திட்டம்
பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம். சரியா, அதுக்கு மத்திய அரசு வச்ச பேர் பாருங்க, பிரதமரின், சரி, பிரதமர் பிரைம் மினிஸ்டர் சூரிய கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. சரி, இதுதான் தமிழ்ல பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம். அது வீடுகளின் கூரைகளில் இந்த சோலார் பேனலாம் வச்சுட்டு சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்ய வேண்டும். அதுக்கு சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சமீபத்தில் கடன் உதவி ஒரு வங்கி அறிவிச்சிருக்காங்க. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 13, 2024, கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி. அதாவது எப்போ, லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி, மரங்க ஆகிடுச்சுங்களா. சரி, இந்த திட்டத்தின் இலக்கு என்னன்னு சொல்லி பாருங்க, மார்ச் 2027ஆம் ஆண்டிற்குள் 1 கோடி வீடுகளுக்கு, 1 கோடி வீடுகளுக்கு, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் கேட்டது, குரூப் 2 குரூப் 4 தெரியல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 1 கோடி வீடுகளுக்கு சூரிய மின்சக்தியை வழங்குதல். இதுதான் இதோட முக்கியமான இலக்கு. கவனமா இருங்க. அதுக்கப்புறம் இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. சரிங்களா, இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளில் சோலார் பேனல்களை, சரியா, பொருத்துவதன் மூலம் மாதத்திற்கு 300 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் மின்சாரம், சூரிய மின்சாரத்தை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு நாங்கள் மின்சாரம் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இது தவிர இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிறைய மானியங்களையும் வழங்குகிறது. ஓகேவா, என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இது, விட்டுறாதீங்க. சரிங்களா, சரி, 2 கிலோவாட். சரிங்களா, பாருங்கம்மா, 2 கிலோவாட் வரையிலான அமைப்புகளுக்கு, யாரெல்லாம் வீட்டு குறைக்கு மேலே 2 கிலோவாட் அளவிலான அந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 60% மானியம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 2 முதல் 3 கிலோவாட் வரையிலான அமைப்புகளுக்கு 40% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர வங்கிகள் மூலமாக குறைந்த வட்டியில் கடன் வசதியும் பெற்றுத்தர முடியும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான நடப்பு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்காக, சரிங்களா, பார்த்துக்கோங்க, இந்த திட்டத்தினை மேலும் துரிதப்படுத்தும் நோக்கில், ஸ்பீடப் பண்ணுங்க, சூப்பராக நல்லா டார்கெட் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கியானது ரூபாய் 5780 கோடியை கடனாக வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. எந்த வங்கிமா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். போனஸ் கேள்வி தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதோடைய தலைமையிடம் எங்கு செயல்பட்டு வருகிறது? இதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு வங்கியும் சேர்த்து பதில சொல்லுங்கள். இது வந்து ஏடிபி, இன்னொரு வங்கி இருக்குது என்டிபி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். 2 வங்கிக்கும் என்ன வேறுபாடு, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எங்கே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்கிறத பதில சொல்லுங்கள். போனஸ் கேள்வி. சரியாம்மா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம், தமிழக அரசின் ஒரு திட்டம் கூட சொல்லலாம், அறிவுசார் மையங்கள், நாலேஜ் சென்டர்ஸ். சரிங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களை தமிழ் அரசு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 126 கிராமங்களில், நகர்ப்புறங்கள் அல்ல, 126 கிராமங்களில் இந்த நாலேஜ் சென்டர், அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான அரசாணையை வெளியிட்டது யாருன்னு பாருங்க. இதுவும் இப்படி கேள்வி கேட்பாங்க, எந்த அமைச்சகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ளது. கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு தான் அதிக அளவு முக்கியத்துவம் வழங்கப்படும், கவனமாக இருக்கும். சரிங்களா, சரி, பாருங்க, கிராமப்புற ஆதி திராவிட பழங்குடியினருக்கு அரசின் நலத்திட்டங்களை அறிவித்தல். அதாவது இந்த திட்டம் எதற்காக? சரிங்களா, கிராமப்புறங்களில் இருக்கிற பழங்குடியினருக்கு அரசின் நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு கல்வி மற்றும் இதர பயனுள்ள தகவல்களை வழங்க வேண்டும். என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதோட எல்லா தகவலும் வழங்க வேண்டும். விவசாயிகள், மாணவர்கள், சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி வழங்குதல். இது எல்லாமே எந்த மையத்தில்? இந்த அறிவுசார் மையத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு. ஓகேவா? இது தவிர இந்த மையத்தில் விவசாயிகள், சுய உதவி குழுக்களுக்கான பயிற்சி மையம், சரி, ட்ரைனிங் சென்டர்ஸ், கணினி அறை, நூலக அறை, உட்கார்ந்து படிக்கிறதுக்கு, சரியா, நிர்வாக அலுவலகம், ஆலோசனை வழங்கும் அறை, கழிப்பறைகள், குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, மொத்தம் 126. இதில் அதிகபட்சம் எந்த மாவட்டத்தில் இந்த அறிவுசார் மையம் திறக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம். மறந்துடாதீங்க மாணவ நண்பர்களே. சரிங்களா, நாமக்கல்ல 24 அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நாமக்கலுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் தலா 12 மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, என்ன ஒரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, அந்த பிரதமரின் சூரிய சக்தி மின்சார திட்டத்திற்கு யாரு? ஏடிபி வங்கி நிதியுதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்திற்கு பாருங்க, நபார்டு வங்கியின் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்பாங்க, கவனமாக இருங்க. நபார்டு வங்கி தான் இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரி, நபார்டு வங்கி 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இது தொடர்பான அந்த நபார்டு வங்கி உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் சிவராமன் கமிட்டி, மறந்துடக்கூடாது. சரிங்களா,
சரியாம்மா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி போனஸ் கேள்வியில் நிறைய கேட்டிருக்கோம். மாணவ நண்பர்களே சூப்பராக பதில் சொல்லுங்கள். சரிங்களா? முதல் சூப்பர் 6 கேள்வி ஓகேவா? பாருங்கம்மா, சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரிங்களா? செகண்ட், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு எப்போது கடைபிடிக்கப்பட்டது? சரிங்களா? அதுக்கப்புறம் மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, ஏப்ரல் செப்டம்பர் காலகட்டத்தில் இந்தியாவில் அதிக நேரடி முதலீடுகளை ஈர்த்துள்ள மாநிலம் எது? சரிங்களா? நான்காவது கேள்வி, பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு எத்தனை சதவிகிதம்? ஓகேவாம்மா? அடுத்தபடியாக ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரதமர் அலுவலகத்திற்கு வைக்கப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதாம்மா இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நிறையா சூப்பரான போனஸ் கேள்விகள் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான ஒரு முயற்சிகளை நான் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.